அண்மை செய்தி. மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள வாழை படத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள வாழை படத்திற்கு பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களும் வாழ்த்து தெரிவித்து வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உழைக்கும் மக்களின் வாழ்வியலை பேசிய படம் என்று அந்த படம் குறித்து தனது வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள வாழை படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உழைக்கும் மக்களின் வாழ்வியலை பேசிய படம் என்றும் சான் பிரான்சிஸ்கோவில் வாழை படத்தை பார்த்ததாக தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். வாழை திரைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்களின் வாழ்க்கை பின்னணியாக கொண்ட கதையை இயக்குனர் மாரி செல்வராஜ் தயாரித்து வாழை என்று பெயரிட்டு அந்த படத்திற்கு மிகப்பெரிய வெற்றி தமிழக மக்களால் கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்றளவும் அனைத்து திரையரங்களிலும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிறு வயது இளைஞர்கள் பள்ளி காலங்களில் சுமக்கும் வேலையை அதை காட்சிப்படுத்தியதோடு பார்க்கும் அனைவரையும் கண்ணீர் வளவைக்கும் சில வசனங்களையும் காட்சிகளையும் அதில் காட்சிப்படுத்தியிருப்பார் மாரி செல்வராஜ். எனவே அந்த திரைப்படத்தினுடைய சம்பவங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கும் பொழுது, உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உழைக்கும் மக்களின் வாழ்வியலையும் அவர்கள் வழிகளையும் பேசும் வாழையை சான் பிரான்சிஸ்கோவில் கண்டேன் என்று தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்ததாக தெரிவித்திருக்கிறார். படைப்பாளி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பசியுடன் சிவனந்தன் தவிர்த்த போது 1000 வாழைகளை நமது இதயத்தில் ஏற்றிவிட்டார் மாரி என்றும், பசி கொடுமையை எந்த சிவனந்தனும் எதிர்கொள்ளக் கூடாது என்பதற்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உருவாக்கியதில் மகிழ்ச்சி பெற்றேன் என்றும், காயங்கள் ஆறும் என்ற நம்பிக்கையுடன் மாற்றங்களை நோக்கி பயணத்தை தொடர்வோம் என்றும், தொடர்ந்து வெற்றி பயணங்களை எடுத்து வரும் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். அந்த படத்தில் இருக்கக்கூடிய சிவனந்தன் பசியால் வாடுவது போல ஒரு காட்சி இருக்கும். பள்ளி மாணவன் அவர் ஒரு வாழைப்பழத்திற்காக அடி வாங்குவது போலெல்லாம் காட்சிகள் அமைக்கப்பட்டிருப்பார். எனவே அதன் அடிப்படையில் தான் இத்தகைய கருத்தாக்க மிக்க படைப்புகளால் தான் ஈர்த்தேன் என்றும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கும் முதலமைச்சர் அவர்கள், இத்தகைய செயல்கள் இனி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக, அதாவது எந்த மாணவனும் இனி பள்ளிக்கு செல்லும் மாணவன் பசியோடு இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் காலை உணவு தினம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று முதலமைச்சர் பெருமைப்பட தெரிவித்தும் தற்போது அந்த படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.